மேட்டூர் அணை உபரி நீரை நீரேற்று திட்டம் மூலம் சரபங்கா வடிநிலை ஏரிகளை நிரப்பும் திட்டத்தை முடிக்காத விடியா திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அதிமுக பொதுச் செயலாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மேட்டூர் அணைக்கு வரும் மழைக்கால வெள்ள உபரி நீரை நீரேற்று பாசனம் மூலம் சேலம் மாவட்டத்தில் சரபங்கா வடிநிலத்தில் உள்ள வறண்ட 100 ஏரிகளுக்கு நீர் வழங்கும் திட்டத்தை சுமார் 565 கோடி ரூபாய் மதிப்பில் கடந்த 2020ஆம் ஆண்டு மார்ச் 3ஆம் தேதி அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்ததாக குறிப்பிட்டுள்ளார். திட்டத்தின் முதற்கட்ட வேலைகள் முடிவடைந்து திப்பம்பட்டி பிரதான நிலையத்திலிருந்து நீரேற்று முறையில் குழாய்கள் மூலம் 6 ஏரிகளுக்கு தண்ணீர் செல்லும் பணிகளையும் கடந்த 2021ஆம் ஆண்டு பிப்ரவரி 27ஆம் தேதி துவக்கி வைத்ததாகவும், ஆனால் விடியா திமுக அரசு ஆட்சிக்கு வந்து 38 மாதங்கள் முடிவடைந்த நிலையில் இந்த திட்டத்தின் மீதமுள்ள பணிகள் இன்னும் முடிக்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். தற்போது மேட்டூர் அணை 120 அடியை விரைவில் எட்டக்கூடிய நிலையில் அணையிலிருந்து வெளியேறும் உபரி நீர் வீணாக கடலில் கலக்கும் அவலத்தை இந்த விடியா திமுக அரசு ஏற்படுத்தியுள்ளதற்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்துள்ள அவர், இனியாவது வறண்ட பகுதிகளுக்கு பாசன வசதியை அளிக்கும் சரபங்கா நீரேற்று பாசன திட்டத்தை போர்க்கால அடிப்படையில் முடிக்க விடியா திமுக அரசை வலியுறுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார்.